கும்பம் அறவே ஆகாது. கும்பராசி ரெடி பண்ணி கூட்டிட்டு போறதுக்குள்ள அவங்க 2-3 மேரேஜுக்கு போயிட்டு வந்துருவாங்க. கடகராசிக்காரன் பைத்தியமே பிடிச்சிரும். அதாவது மிதுனமும் விருச்சகத்தையும் நீங்க சேர்த்துனீங்கன்னா யார் என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்குள்ளே தெரியாது. ஸோ திருமணம் பொறுத்தத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசி. ஸோ அதை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பேசலாம் சார். எப்படி வேணாலும் இருக்கலாம், கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு என்ஜாய் பண்ணக்கூடிய ராசி ரிஷபம். ஆனால் இப்படித்தான் நான் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப கோடு போட்டு வாடக்கூடியது தனுசு. பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்காங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 2 பேரும் பார்ட்னராக சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே கண்டிப்பாக டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிச்சயமாக இருக்கும். என்னன்னா இவர் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்லுவார். ஒரு சேர ஒரு 5 ஆண்டு காலம் ரொம்ப நெருக்கடியை சந்திப்பாங்க. அது உடல் ரீதியாக இருக்கட்டும், பண ரீதியாக இருக்கட்டும். ரொம்ப நல்லா இருக்கும் பொருத்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒருவேளை வந்து இப்போ மேஷராசிக்காரங்க வீட்டிலேருந்து கன்னிராசி வரன் பொருத்தத்துக்கு வருது அப்படின்னா நீங்கள் டைம் வேஸ்ட்டே பண்ண வேணாம், வேண்டாம், அடுத்த ஜாதகம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட கந்தன் அடிமை TM சௌந்தரராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். சேந்தனை கந்தனை, செங்கோட்டு விற்பனை, செஞ்சுடர் வேல் வேந்தனை, செந்தமிழ் நூல் விரித்தோனை, விலங்குவள்ளி காந்தனை, கந்த கடம்பனை, கார் மயில் வாகனனை, சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. அஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் ஜோதிடம் சார்ந்த, அதுலேயும் குறிப்பாக திருமணம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேயர்களுக்காக பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ என்னதான் நம்ம திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசினாலுமே கூட ஒரு சிலர் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, என்னோட ராசிக்கு எல்லாமே சொல்கிறீங்க சரிதான், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ராசி ஓரியன்டாக வந்து கேட்குறாங்க. ஸோ திருமணத்துலேயுமே வந்து திருமணம் பொருத்தம், ஸோ இந்த ஜாதக கட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும், இதெல்லாமே பார்த்து தான் ஒரு திருமண வாழ்க்கையை வந்து நீங்கள் முடிவு பண்ணி சொல்கிறீங்க இந்த பொருத்தம் ஆகும் ஆகாது அப்படின்னு சொல்லி. ஸோ திருமணம் பொருத்தத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசி. ஸோ இந்த ராசிக்கு இந்த ராசி வந்து செட் ஆகும், இந்த ராசிக்கு இந்த ராசி வந்து ஒத்து வராது, நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கைடன்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க இல்லைங்களா. ஸோ அதை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பேசலாம் சார். இந்த ராசிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேஷ ராசியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ராசியெல்லாம் செட் ஆகும், அவங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சார். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதாவது திருமண பொருத்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே ஜாதகத்தையும் வச்சு தான் பார்க்கணும்னு நம்ம பல காணொலி பதிவுகளில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் வெறும் ராசிக்கு மட்டும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உண்டு. இப்போது உதாரணத்துக்கு பேரண்ட்ஸ் போய் ஒரு ஜாதகத்தை எடுக்கிறாங்க, மேட்சிங்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு பார்த்த உடனேயே சில ஜாதகங்களை கையில் எடுப்பாங்க. ஏன்னா ஜோதிடர் வந்து இந்த நட்சத்திரத்தை எடுக்காதீங்க, இல்லை இந்த நட்சத்திரம் எடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருப்பாங்க. அந்த கிரைட்டீரியாவில் எந்த ராசியை இவங்க எடுத்தால் கூடுமான மட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு சில ராசிகள் உண்டு. நிதர்சனமான ஒரு அமைப்பு தான் அது. அது என்னன்னா சந்திரனுடைய கனெக்ஷன் நம்ம சொல்லுவோம். அதாவது பாவக ரீதியான எந்த ஆதிபத்தியம் பெறுது, இந்த ராசிக்கு எத்தனாவது இடமா அந்த ராசி வருது, லாபமாக வருதா இல்லை நஷ்டமாக வருதா, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அதை சொல்லணும்னா ஜோதிடத்தில் சஷ்ட அஷ்டம ராசிகள் அப்படின்னு பேர். 6-8 ராசிகளை எப்பயுமே எடுக்காமல் இருக்கிறது கூடுமான மட்டும் நல்லது. இதை எதுக்கெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக திருமணத்துக்கு எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்காங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 2 பேரும் பார்ட்னராக சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே கண்டிப்பாக டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிச்சயமாக இருக்கும். என்னன்னா இவர் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்லுவார். நம்ம இன்னைக்கு கிழக்க போகலான்னா உடனே இவர் மேற்கு தான் போகணும்னு சொல்லுவார். இந்த மாதிரியான ஒரு மனமைப்பு எதில் வரும்னா 6-8 ராசிகளாக அவங்க அமைஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒப்பீனியன், அவங்களுடைய டைரக்ஷன் எல்லாமே வேரி ஆகும். அந்த வகையில் மேசராசிக்காரர்களுக்கு எடுக்கவே கூடாத ராசி அப்படின்னாக்கா கன்னிராசி. கன்னிராசியை அந்த மேசராசியோட சேர்த்துறது அப்படிங்கிறது அவ்வளோ பொருத்தமான அமைப்பு கிடையாது. வாழ்க்கை முழுக்கும் அந்த கசப்பை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, ரொம்ப விதிவிலக்காக இருக்காங்க, அப்படியும் நாங்கள் சேர்ந்து நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெளியே தெரியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். அதுவும் கோச்சார ரீதியாக அஷ்டமச்சனி, ஏழரச்சனி இது மாதிரி வரும்போது தாங்கிக்கவே முடியாத தாக்கத்தை அந்த பேர் வந்து அனுபவிக்கணும் அப்படின்றது விதி. ஆகவே மேசராசியை பொறுத்த வரைக்கும் கன்னி மற்றும் விருச்சிக ராசியை சேர்த்தக்கூடாது. சில பேர் சொல்லலாம் சுப்ப சஷ்டாஷ்டமம்னு சொல்லுவாங்க. என்னென்னா ராசிநாதன் ரெண்டுமே ஒன்று தானே. இப்போ விருச்சிகத்துக்கும் மேசராசிக்கும் ராசிநாதன் யாருன்னா செவ்வாய் தான். ஸோ அப்போ ரெண்டுமே ஒரே ராசி அதிபதியாக இருக்கிறனால தாராளமாக பண்ணலான்னு சொல்லுவாங்க. கிடையாது. ஒரே வீட்டில் இருந்தால் கூட நிறைய பேர் அடிச்சுக்கிறாங்க. ஒரே மாதிரி கேரக்டர் இருக்கவங்க கூட சில நேரத்தில் ரொம்ப கசந்துக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த 6-8 ராசிகளை ஜோதிடத்தில் பொறுத்த வரைக்கும் திருமணத்தில் அவாய்ட் பண்ணி ஆகணும் அப்படின்றது ஒரு விதி. இது ஒரு பக்கம். சரி, மேஷராசிக்கு எது மாதிரியான ராசிகளை சேர்த்தனா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது ராசியை சொல்லக்கூடிய ரிஷபராசி. இப்போ ரிஷபத்துக்கு என்ன தன்மைன்னா ரொம்ப நிதானம், சில நேரங்களில் ரொம்ப ரம்யமாக சில விஷயங்களை நிறுத்தி நிதானமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்திர ராசி. ஆனால் இந்த பக்கம் அப்படியே எடுத்துட்டிங்கனாக்கா சரராசி, மேஷராசி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடியது, கடகடன்னு ஓடக்கூடியது.
ரொம்ப ஓடிட்டே இருந்தால் கூட சில கட்டத்தில் அவங்க யோசிப்பாங்க, பரவாயில்லையே நம்மளுடைய துணைவர் சொன்னது கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு ரியலைஸ் பண்ணக்கூடிய ராசியாகத்தான் ரிஷபராசி நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ மேஷத்துக்கு ரிஷபம் ரொம்ப நல்லா இருக்கும். அதனை அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கடகம். கடகம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடம். இப்போ ஒரு பையன் மேஷ ராசியா இருக்கான் அப்படின்னா அவனுக்கு கடகராசியில பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கொடுத்து வச்ச அமைப்பு. தாய்க்கு பின் தாரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தாயா இருந்து எல்லா விஷயத்திலையும் அவங்கள கேர் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கடகராசிக்கு இருக்கும். ஸோ அப்போ இந்த பேரும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். அதனை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசி. சிம்மத்தை கிட்டத்தட்ட எந்த ராசி மேஷமும் சிம்மமும் சேருதோ அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக முன்னேறும். ஏன்னா 2 பேரும் ஆளுமை திறமை, 2 பேரும் ஒரு விஷயங்களில் இது இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 ராசிக்கும் அதிகமாக உண்டு. அப்புறம் துளாராசி. துளாராசி வந்து ஏழாவது அமைப்பாக இருக்கும். சமசப்தம ராசின்னு பேர். இவங்க என்ன குவாலிட்டியாக இருக்காங்களோ அதை தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கும். அவங்க என்ன சொல்ல வராங்க ஒரு புரிதல்னு சொல்லலாம். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ராசினா அது மேஷமும் துலாத்தையும் சொல்லலாம். பெரும்பாலான ராசிகள் வந்து நம்ம சேர்த்தக்கூடிய ராசிகளாக தான் வரும். நம்ம குறிப்பாக அந்த 6, 8ன்னு சொல்லக்கூடிய விருச்சகம் ப்ளஸ் வந்து கண்ணியை சேர்த்தக்கூடாதுன்றது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனை அடுத்து தனுசு ராசி ரொம்ப நல்லா இருக்கும் பொருத்தம். ஸோ எதுவுமே தாங்கி கொள்ளக்கூடிய, இப்போ நான் ஏற்கனவே துலாத்துக்கு எப்படி சொன்னோன்னா அதே மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது மெச்சூரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பேராக இருப்பாங்க மேஷமும் தனுசு ராசியும் இருந்தால். அதனை அடுத்து நம்ம வந்து மீனத்தை சொல்லலாம். மீனம் வந்து 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய ராசிகள். அதே மாதிரி 2ஆம் இடம் வந்து தாராபலத்தை சொல்லக்கூடிய நம்பர் வந்து 2. ஸோ அப்படிங்கும் போது இந்த ரிஷபம் பின்னாடி இருக்கக்கூடிய மீனம் இது 2மே ரொம்ப அற்புதமான ஒரு பொருத்தமாக மேஷராசிக்காரர்களுக்கு அமையும். ஓகே, இப்போ வந்து மேஷராசிக்காரங்க இப்போ அவங்களோட ராசிநாதன் இதெல்லாமே வந்து பலம் இழந்திருக்கு. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க ஆளுமை திறன் கொண்டவர்கள் அப்படின்னு. அவங்களோட ராசிநாதனே வந்து கொஞ்சம் லோவாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆளுமை திறன் இல்லாமல் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த ராசி பொருத்தம் இதெல்லாமே வந்து மேட்ச் ஆகுமா சார்? கண்டிப்பாக மேட்ச் ஆகும். என்னன்னா அவங்களுக்கு 1000 பலம் அந்த ராசி அதிபதி இழந்திருந்தாலும் அந்த இடத்துல தான் அவங்களுக்கு சந்திரன் இருக்கு. சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன். அப்ப சந்திரனுடைய பலம்ங்கிறது நிறைய இடத்துல வேரி ஆகும். இப்போ எல்லா மேசராசிக்காரங்களும் ஒரே கேரக்டரான்னு கேட்டால் கிடையாது. ஆனா அந்த பேசிக் குவாலிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பா நிதர்சனமான அமைப்பு இருக்கு. எதையுமே செஞ்சுட்டு யோசிப்பாங்க, திடீர்னு அடடா இது பண்ணிட்டுமே அப்படின்னு யோசிப்பாங்க. இது எல்லா மேசராசிக்கும் உண்டு. அது சில மேசராசிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கவங்க அதுக்கப்புறம் கூட ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மேஷம்ன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவும் கொஞ்சம் டெடிக்கேட்டான பீப்புளாகவும் இருப்பாங்க. ஃபாஸ்ட்டாக எதையுமே டக்குன்னு செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அப்படின்றதுனால இந்த குவாலிட்டி அந்த சந்திரன் மேஷத்தில் அவங்க ஜாதகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஏன்னா இப்போ வந்து ஒரு வரன் பார்க்குறாங்க அப்படின்னா எப்படியும் குறைஞ்சபட்சமாக ஒரு 50 வரனாச்சும் அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ எது செட் ஆகும் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்டிங்லேயே ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியராக இருக்கும். அதனால தான் வந்து இந்த ராசிக்கு இந்த ராசி செட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே அதில் வருது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ராசியெல்லாம் செட் ஆகும் அப்படின்னா அந்த ஜாதகத்தை மட்டும் நம்ம கேரி ஃபார்வர்ட் எடுத்துகிட்டு போனால் நல்லதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நிறைய ஜாதகங்களில் வந்து தோஷம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ராகுகேது தோஷமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் இருக்குது. அதுக்குமே வந்து இந்த ராசி ஓரியன்டாக நம்ம பார்க்கறது வந்து கரெக்டாக சார்? இப்போ தோஷத்தை அடிப்படையாக வச்சிங்கனாக்கா அது ஜனனகால ஜாதகத்தை தான் எடுத்து பார்க்கணும். இப்போ இவங்களுக்கு மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நாம இன்னைக்கு டாபிக் என்ன சொல்கிறோம், ராசியை மட்டும் வச்சு பார்க்கறதுனால இந்த நம்ம ராசியை மட்டும் இதுக்கு ஒரு பாயிண்ட் தான், இது ஒன் ஆஃப் தி பாயிண்ட் ஒன்லி இது. அப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்னும் அடுத்த செக்டாருக்கு போகிறீங்க. எப்படின்னா இப்போ தோஷம் அப்படின்றது லக்னத்தை பேஸ் பண்ணி வரக்கூடியது. இப்போ லக்னத்திலேயோ 2ஆம் இடத்துலையோ குடும்ப பாவகத்தில் அல்லது கலத்திர பாவகத்தில் சர்ப கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அது நாகதோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி செவ்வாய்க்கு சில விதிவிலக்கோட சில இடங்கள் சொல்லப்படுது. அதனை அடுத்து தாரதோஷம் அப்படிங்கிறது 7ஆம் அதிபதி கெட்டுறது அல்லது சுக்கிரன் கெட்டுறது, இந்த மாதிரி சொல்லக்கூடியது தாரதோஷம். அப்போ இதெல்லாமே வந்து இன்னும் பார்க்க வேண்டிய விஷயங்கள், அது இன்னும் டெப்த்தாக போகக்கூடிய விஷயங்கள். நம்ம டக்குன்னு இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பேரண்ட்ஸ் போகிறாங்க ரொம்ப டெக்னிக்கலாக தெரியல அப்படின்னாக்கா என் பையன் மேசராசிங்க கன்னிராசி பொண்ணு வந்திருக்கு அப்படின்னா அந்த கன்னிராசி எடுக்க வேண்டாம்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். அவங்க பார்த்த உடனே மற்ற விஷயங்கள் அவங்க பார்க்கவே வேண்டாம். இப்போ ஒருவேளை வந்து இப்போ மேஷராசிக்காரங்க வீட்டிலேருந்து பார்க்குறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு கன்னிராசி வரன் பொருத்தத்துக்கு வருது அப்படின்னா நீங்கள் டைம் வேஸ்ட்டே பண்ண வேண்டாம், அடுத்த ஜாதகம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த பாயிண்ட் ரொம்ப ஒரு ஸ்டாம்ப் ரூலாக நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அடுத்த வந்து ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு இந்த ராசியெல்லாம் செட் ஆகும் ஆகாதுன்னா நீங்கள் என்ன சொல்றீங்க? ரிஷபத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதே ஃபார்முலா தான். எப்படியுமே இந்த 6, 8 மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய இதில் 12 எடுக்கலன்றதுக்கு அது நிறைய விதிவிலக்கு இருக்குது. இன்னொரு காணொலியில் பார்ப்போம். 6, 8 அப்படிங்கிறது வந்து வழக்கு, வம்பு, அவமானம் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடியது. டிசீஸ் ஓரியன்டாகவும் சில சமயம் 2 பேருக்கு ஒரே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்படிங்கிறதுனால 6, 8 ராசிகளை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதில் வந்து நம்ம ரிஷபத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய இன்னொரு வீடா சொல்லக்கூடிய, ஏன்னா ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன், சுக்கிரனுக்கு இன்னொரு வீடா சொல்லக்கூடியது துலாம். துலா ராசியை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். துலா ராசியை எடுக்கவே கூடாது. அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசி. தனுசு சொன்னோம்னா 8வது ராசியாக வரும். எப்படி வேணாலும் இருக்கலாம், கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு என்ஜாய் பண்ணக்கூடிய ராசி ரிஷபம். ஆனால் இப்படித்தான் நான் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப கோடு போட்டு வாடக்கூடியது தனுசு. ஸோ இது பேசிக்கே ஒரு பேட்டர்னே மாறி போயிடும்.
ஸோ எதையுமே ஒரு மனசுக்கு சம்மந்தப்பட்டு ரொம்ப ஹாப்பியாக நான் இருக்கேன், நான் செய்யணும்னு விருப்பப்படுறேன்னு ஒரு ஜாலி டைப்பாக போகக்கூடியவங்க வந்து ரிஷபம். ஆனால் அதெல்லாம் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், நமக்கு கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த என்ஜாய்மெண்ட்டை அவாய்ட் பண்ணி அதை ஒரு கரெக்ட் பண்ணக்கூடியது தனுசு. ஸோ இப்போ இவங்களுக்கு 2 பேருக்குள்ளே இப்படி நம்ம சேர்த்துறதுங்கிறது நல்ல அமைப்பு கிடையாது. அதே சமயம் ஏன் இந்த 6, 8 நம்ம மேஜராக அவாய்ட் பண்ணுறோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோச்சார ரீதியாக கண்டிப்பாக அஷ்டமசனி ஜென்மசனி காலங்களில் ஒரு சேர ஒரு 5 ஆண்டு காலம் ரொம்ப நெருக்கடியை சந்திப்பாங்க. அது உடல் ரீதியாக இருக்கட்டும், பண ரீதியாக இருக்கட்டும், இல்லை மன ரீதியாக இருக்கட்டும், கடுமையான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. ஸோ அதனால தான் இந்த 6, 8 ராசி அவாய்ட் பண்ண சொல்கிறோம். ரொம்ப நல்லா இருக்கும் பொருத்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2ஆம் இடத்தை சொல்லலாம். எப்படின்னா மிதுன ராசியை அவங்களுக்கு பொருத்தத்துக்கு சேர்த்தலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி 5ஆம் இடமாக சொல்லக்கூடிய கன்னி ராசியும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இடத்துல விருச்சகத்தை சேர்த்துறது ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா விருச்சகத்தில் சந்திரன் நீசமடைவார், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் உச்சமடைவார். ஸோ ஒருத்தர் நல்ல பேலன்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்கும். விருச்சகம் காலையில் எடுத்த முடிவு மதியானம் மாற்றிப்பாங்க. ஆனால் ஸ்டாண்டர்டாக ஒரு முடிவு எடுக்கிறதுனா இவங்க ரிஷபத்துக்கு வந்து கொஞ்சம் அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் அந்த மனப்பொருத்தம் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கும் விருச்சகத்துக்கும் கண்டிப்பாக உண்டு. ஸோ அதனால் அவங்க 2 பேரும் திருமணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனை எடுத்து மகரம் ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய ராசி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேஷம், இந்த ராசிகளில் ரிஷபத்துக்கு சேர்த்தக்கூடிய ராசிகளாக சொல்லணும். ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு இந்த ராசியெல்லாம் செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? மிதுனத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி 2வது ராசியை சேர்த்துறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல ராசி அதிபதிகள் வந்து பகைவராக வந்தாலும் கூட ஒரு சில நேரத்தில் பேலன்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கடகத்துக்கும் மிதுனத்துக்கும் உண்டு. மிதுனம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் டைப்பாக இருக்கும். ஆனால் கடகம் வந்து சில டைமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பீப்புளாக இருப்பாங்க. சென்டிமெண்ட்டுக்கு ரொம்ப பயந்தவங்களாக இருப்பாங்க கடகராசிக்காரங்க. ஸோ இந்த மாதிரி இது 2 சேர்த்துறதுல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதனால் கடகராசி ரொம்ப நல்லா இருக்கும். அதனை அடுத்து அவங்களுக்கு 5வது வீடாக வரக்கூடிய கிட்டத்தட்ட துலா ராசியை வந்து அவங்களுக்கு பேரா சேர்த்தலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு. அப்புறம் அதுலேருந்து 7வது சமசப்தமாக சொல்லக்கூடிய தனுசு ராசியை இந்த இடத்துல தாராளமாக சேர்த்தலாம். இதில் எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் கணக்கு வழக்க பார்த்துக்குவாங்க, ஒருத்தர் இந்த மாதிரி 2 பேரும் ஈக்குவலாக தன்னுடைய வேலைகளை பிரித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல கால்குலேட்டிவ் ஒரு லைஃபாக இருக்கும். இதில் வந்து என்ஜாய் லைஃப்ன்றதை விட கால்குலேட்டிவ் லைஃப்னு சொல்லலாம். யாருன்னா தனுசு ராசியும் மிதுன ராசியும். ஸோ அதனை எடுத்து 9வது ராசியை சொல்லக்கூடிய கும்பம் ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ரிஷபமும் மிதுனமும் தாராளமாக சேர்த்தலாம், ரொம்ப நல்லது. சேர்த்தக்கூடாத ராசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6, 8 நம்ம ஆப்வியஸாக நம்ம சொல்கிறோம். விருச்சிக ராசியை சேர்த்தவே கூடாது, பைத்தியமே பிடிச்சிரும். அதாவது மிதுனமும் விருச்சகத்தையும் நீங்கள் சேர்த்துனீங்கன்னா யார் என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்குள்ளே தெரியாது, அவ்வளோ காம்ப்ளிகேட்டாக இருக்கக்கூடிய ராசியாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த இடத்துல மகரம் யோகராக வந்தாலும் கூட நிறைய பண விரயத்தையும் அலைச்சலையும் தரக்கூடிய ஒரு பேரா இது அமைஞ்சிரும். ஸோ அதனால் 6, 8 ராசிகளை அவாய்ட் பண்ணணும். மிதுனத்துக்கு விருச்சகத்தையும் மகரத்தையும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அடுத்த வந்து கடகராசி. ஸோ கடகராசிக்கு எந்தெந்த ராசியெல்லாம் செட் ஆகும், எந்த ராசி செட் ஆகாது? இப்போ கடகத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவாய்ட் பண்ண வேண்டிய ராசி, அதாவது தவிர்க்க வேண்டிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசி ஏன் அவாய்ட் பண்ணணும்னு சொன்னேன் அப்படின்னாக்கா 2 பேருமே ரூல்ஸ் ராமானுஜமாக இருப்பாங்க. ரொம்ப டஃப்பாக போகக்கூடிய ஒரு பொசிஷனாக இருக்கும். 2 ராசி அதிபதிகள் நல்ல ஒரு நட்பு கிரகங்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ள பெரிய அந்யோன்யம் ரொம்ப நல்லா ரிச்சாக இருக்கும், லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிறோம் அப்படிங்கிற அமைப்பை கொண்டு வராமல் நிறைய இடங்களில் சறுக்கல்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் பெரிய பாதிப்புன்றது கொண்டு வராது, அவாய்ட் பண்ணுறது பரவாயில்ல. அதே சமயம் 8வது ராசியை சொல்லக்கூடிய கும்பராசி, கும்பம் அறவே ஆகாது. இவங்க கும்பராசியை ரெடி பண்ணி அது ஈவன் மனைவியாக இருந்துட்டா முடிஞ்சுது. கும்பராசியை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ள அவங்க 2-3 மேரேஜுக்கு போயிட்டு வந்துருவாங்க கடகராசிக்காரங்க. ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி இப்போ வந்து ஆண் ராசி வந்து கும்பராசியாக இருக்குது, பெண் ராசி கடகராசியாக இருக்குன்னா கடகம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். எந்திரிப்பா போகலாம் எந்திரின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, இவங்களே நடந்தே போயிட்டு வந்துருவாங்க வண்டி எடுக்கிறதுக்குள்ள. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப வந்து ஸ்லோவாக ஒரு விஷயத்தை செஞ்சு நிதானமாக செய்யக்கூடியது கும்பம். ஆனால் டக்குன்னு எல்லாம் அடுத்த முடிவு என்ன, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லக்கூடியது கடகம். ஸோ இந்த வகையில் இந்த 2 ராசிகளை சேர்த்தாமல் இருக்கிறது நல்லது. சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசினாக்கா சூரியன் ரொம்ப நல்லா இருக்கும், இந்த சூரிய சந்திரன் போல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிம்ம ராசி வந்து ரொம்ப நல்ல பேரா இருப்பாங்க கடகராசிக்காரங்களுக்கு. அதே சமயம் 5வது வீடாக வரக்கூடிய விருச்சகத்தை தாராளமாக சேர்த்தலாம். எப்படி நான் வந்து ரிஷபராசியும் விருச்சகமும் சேர்த்தலான்னு சொல்லணும், அதே ஒரு மன அமைப்பு தான் இங்கே. எல்லாத்தையும் அந்த மனசு ரீதியாக உடல் ரீதியாக நல்ல ஒரு கம்பைன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா கடகராசிக்காரங்களும் விருச்சிக ராசிக்காரங்களும் அமைவாங்க. அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர் சமசப்தம்னு சொல்லக்கூடிய மகர ராசி, மகரத்துக்கும் கடகத்துக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். அதே மாதிரி மேஷம் நாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், மேஷம் ரொம்ப நல்லா இருக்கும், மிதுனமும் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து மேஷத்துலேருந்து கடகத்து வரைக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ராசி வந்து செட் பண்ணலாம், செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பமான சுச்சுவேஷன்ஸில் இருப்பாங்க, எனக்கு எந்த ராசி வந்து செட் ஆகும், எந்த மாதிரியான வைஃப் அமைவாங்க, நல்லவங்களா வருவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய விதமான கேள்விகளும் அவங்க மைண்ட்குள்ளே இருக்கும் இல்லையா. ஸோ ராசி வச்சே நம்ம வந்து இந்த ராசி வந்து செட் ஆகும் செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இன்னுமே அவங்க
அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அஷ்ட தமிழா நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், அதிர்ஷ்டம், அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, ஆறிரு தடம்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.